வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோவிலில் இருந்து இருமுடிக்கட்டு கட்டி காரில் போகிறது வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காரில் இருந்து சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் போகிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு போல் கோவிலிருந்து கட்டி கிளம்பிட்டோம். இங்கே வார வழியில் ஒரு ஹோட்டலிருந்து நாங்கள் நைட்டுக்கு கொஞ்சம் ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திருவா கிளம்பிட்டோம். நம்ம முன்னாடி சபரிமலை போகும்போது பம்பை வரைக்கும் கார் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போது நிலைக்கல் வரைக்கும் தான் விடுறாங்க. நம்ம கரெக்டாக நிலைக்கல் வந்துவிட்டோம். இங்கே வந்தோம் அப்படின்னா காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கிங்காக தான் இருக்குது. நமக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல பார்க் பண்ண வேண்டியதான். ஆனால் அந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே இடம் மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய விசாலமான இடங்கள் இருக்குது. நம்ம சைடில் பார்க் பண்ணிவிட்டு இந்த லேண்ட்மார்க்கு நோட் பண்ணிவிட்டு திருப்பி நடக்க வேண்டியதான். இன்னி நேரே எங்கே போகணும் அப்படின்னா நிலைக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அங்கே போனோம் அப்படின்னா நம்ம பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம பம்பைக்கு போக போகிறோம். நிலைக்கல் பஸ் ஸ்டாப்பு ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் கீழே நடந்து போகும்போதே அதில் பஸ் நிற்கும். அதாவது பார்க்கிங் பக்கத்திலே தான் இந்த நிலைக்கல் பஸ் ஸ்டாப்பும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஃபுல்லாக எல்லா வண்டிகளும் பம்பைக்கு தான் போகுது. பம்பையிலேருந்து நேரே நிலைக்கல் அந்த மாதிரி ட்ரிப் அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லா வண்டிகளும் ஃபுல்லாகி தான் போகுது. ஆனால் வண்டிகள் நிறைய விட்டுருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்த பிறகும் கூட்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு எப்படியோ ஒரு பஸ்ஸு கிடச்சிடுச்சு. நாங்கள் அதில் ஏறிட்டோம். நிலைக்கல்ல இருந்து பம்பைக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் வருது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் என்ன ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. எங்களுக்கு எப்படி எல்லாமோ சீட்டு கிடச்சிடுச்சு. அதனால் நாங்கள் சீட்டில் உட்காந்துட்டோம். பஸ்ஸு கரெக்டாக எங்களை பம்பையில் கொண்டு விட்டுட்டாங்க. பம்பா நதியை பார்த்தோம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பம்பை வந்துட்டோம். இனி பம்பையில் குளிச்சுட்டு நம்ம நேரே இனி சன்னிதானத்துக்கு போகணும். இப்போ நம்ம பம்பையில் குளிக்க தான் போகிறோம். நாங்கள் எல்லோரும் இருமுடிக்கட்டை தலையில் வச்சுட்டு அப்படி பம்பா நதியை நோக்கி போயிட்டே இருந்தோம். உண்மையிலேயே பம்பா நதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடம் ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. பகல் மாதிரி தெரிஞ்சது. எல்லா ஐயப்ப பக்தர்களும் ஐயப்பா சாமியே சரணம் அந்த மாதிரி ஒலி தான் எங்கே பார்த்தாலும் கேட்குது. நாங்கள் அதை பார்த்துட்டே இதை பாலத்தை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிறோம். ஏன்னா மேலே இருந்து கீழே இறங்கி வந்து இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த சைடு போக வேண்டியிருக்கு. அந்த சைடு தான் நமக்கு குளிக்க எல்லாம் முடியும். அதனால் நமக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நாங்கள் சாயந்தரம் 6:30 மணிக்கு அங்கேருந்து வண்டி எடுத்தது. அப்புறமா நிலைக்கல் வந்துட்டு அடுத்தது பஸ் பிடிச்சி இங்கே பம்பையில் வந்து பார்த்தோம். இப்போ மணி பார்த்தோம் அப்படின்னா மணி 2 மணி ஆகிடுச்சு. 2 மணிக்கும் ஃபுல்லாக ஐயப்ப பக்தர்களாக தான் இருக்காங்க. நம்ம இங்கே பம்பையில் வந்துட்டோம் அப்படின்னா பம்பையிலேருந்து சன்னிதானம் வரைக்கும் போகிறது வரைக்கும் நம்ம கூட வர்றவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே ஃபோனில் டவர் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பிஎஸ்என்எல் மட்டும்தான் இங்கே டவர் இருக்குது. சப்போஸ் ஒருவேளை நம்ம மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லை. இங்கே டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஆளுக்கு 10 ரூபா பே பண்ண வேண்டியிரும். அப்புறமா அது முடிச்சுட்டு பம்பையில் வந்து நம்ம குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக குளிக்கிறதுக்கு தனித்தனியாக போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பம்பையில் குளித்து முடிஞ்சிட்டோம். ரொம்ப குளிராக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் குளிச்சிட்டோம். இன்னி சன்னிதானத்துக்கு மேலே ஏற வேண்டியதான். சாமி சரணம். நாங்கள் இருமுடிக்கட்டையும் தலையில் சுமந்துட்டு நேரே சன்னிதானம் நோக்கி போக போகிறோம். இங்கே நம்ம முதல்ல இன்னி பார்க்க போகிறது பம்பா கணபதியை தான். பம்பா கணபதி பார்த்து முடிஞ்சு தான் நாங்கள் போகிறோம். போகிற வழியில் ஃபுல்லாக சரண ஒலியாக தான் இருக்குது. இதுதான் பம்பா கணபதி கோவில். நம்ம பம்பையிலிருந்து முதல்ல வர்றது இந்த கோவிலுக்கு தான். இங்கே வந்து ஒரு தேங்காய் வந்து இங்கே அடித்து முடிச்சு தான் நம்ம மேலே போவோம் சன்னிதானத்துக்கு.
எனக்கு இருமுடிக்கட்டையும் தலையில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சபரிமலை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன்லேருந்து எடுத்துகிட்டு வர டிக்கெட்டை இங்கே தான் செக்கிங் பண்ணுவாங்க. இங்கே செக் பண்ணி தான் அந்த சைடு விடுவாங்க. செக்கிங் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை மட்டும்தான் இங்கே காமிக்கணும். மற்றபடி ஆதார் கார்டு செக்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. கொரோனா 2 டோஸ் இன்ஜெக்ஷன் அதை பற்றி எதுவும் கேட்கல. நிறைய பேர் டிக்கெட்டு எடுக்காமலும் வர்றாங்க ஆன்லைனில். ஆன்லைன் டிக்கெட்டு எடுக்காதவங்கள சபரிமலைக்கு போகக்கூடாது அந்த மாதிரி தடுத்தெல்லாம் வைக்கல. அவங்களும் எங்கள் கூட தான் சபரிமலைக்கு வர்றாங்க. இங்கேருந்து சபரிமலை வரைக்கும் போக முடியாதவங்கள இந்த மாதிரி டோலி அப்படின்னு சொல்லி இதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து 6000 வரைக்கும் வாங்குறாங்க. இதுதான் நம்ம சபரிமலைக்கு போகக்கூடிய பாதை. இந்த வழி தான் நம்ம போக போகிறோம். நம்ம போகக்கூடிய பாதைகள் ஃபுல்லாக இந்த மாதிரி கற்களாக தான் இருக்கும். கல்லும் சகதியுமாக தான் இருக்கும். நம்ம இதில் சவுட்டி தான் நம்ம சபரிமலை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணதை பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.